بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் இம்தியாஸ், வேலூர் மாவட்டம். என்னுடைய கேள்வி என்னென்னா, தொழுகை முறை, அதாவது நம்ம நெஞ்சின் மீது தக்பீர் கட்டி விரலை தொழுதா எங்கள் ஊர் பள்ளிவாசலில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலே தொழலாமா? அதுதான் என்னுடைய இது. ஜமாத்தில் கூடி தொழுது தான் 27 மடங்கு நன்மை அதிகன்றாங்க. இப்படி அவங்க அனுமதிக்கிறதில்ல, வீண் சண்டைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அதை தவிர்த்து நம்ம பள்ளிவாசலுக்கு போகாமல் வீட்டிலே தொழுதுக்கலாமா? அடுத்த கேள்வி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த இம்தியாஸுங்கிறவர் கேட்குறாரு. சில ஊர்களில் நம்ம தௌஹீது கொள்கையில் இருக்கிற காரணத்தினால் பள்ளிவாசல்ல தொழ முடியாம தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கப்பட்ட காரணத்தினால் நம்ம வீட்டில் தொழுகிறோம், அப்படி தொழுகிறது கூடுமா என்று கேட்கிறார். அந்த கேள்வி நீங்களே கேளுங்க. இப்ப அதுல 2 விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல்ல தடுக்கப்பட்டால் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. தடுக்கப்படுதல் என்பது பெரிய ஒரு விஷயம். தடுக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தடுக்கப்பட்டான்னு வந்துட்டாலேயே நீங்கள் அந்த பள்ளிக்கு போகும் பொழுது உங்கள் மீது வன்முறை ஏவுவார்கள், உங்களை தாக்குவார்கள். வழிபாட்டுக்குன்னு போய்விட்டு அங்க ரணகலமாக்கி விட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இதற்காக வீட்டில் தொழுதால் குற்றம் ஆகாது. இதை விட சிறிய காரணத்திற்காக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுதுருக்கிறாங்க. நீங்கள் தடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி வீட்டை தொழலாமான்னு கேட்டா, தடுக்கிறது பெரிய விஷயம். தடுத்தால் நம்ம சக்திக்கு மீறின விஷயம். எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்தவே மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான். அதனால நீங்க பள்ளிவாசலுக்கு போய் விரும்புறீங்க, போனா பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறீங்க. பிரச்சனை தடுக்கிறான், வர்றாதுன்னு சொல்றான். அப்படி சொல்லுவது குற்றங்கிற அந்த விஷயம் 2வது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தொழலாமான்னா தாராளமா தொழலாம். தடுக்கப்பட்ட பிறகு அங்க போயிட்டு பிரச்சனை உண்டாக்க வேண்டிய தேவை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காலில் ஒரு அடிபட்டுருச்சு. அடிபட்டவன்னு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, தொழுதாங்க. வீட்டில் தான் தொழுதுட்டு இருந்தாங்க. ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி வ ஷாக்கின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலில் அடிபட்டிருந்த அந்த நாட்களில் தமது வீட்டில் தொழுவார்கள். இது புகாரில் 688வது ஹதீஸ். வீட்டுக்கும் பள்ளிவாசல் எப்படி தூரம்? வீடு தான் பள்ளிவாசல். வீடும் என்பதும் பள்ளிவாசல் என்பதும் பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு அது வழியாக தான் போகும். வீடுனாலும் அவ்வளவுதான், ஒரு கதவு தான் வித்தியாசம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் என்ன செஞ்சாங்க? அவர்கள் தொழுவார்கள். எப்ப அந்த காலில் அடிபட்ட உடனே போய் நின்று குனிஞ்சு உட்காந்து அவனை செய்ய முடியல, பள்ளிவாசல்ல போய் தொழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம போய் அங்க உட்காந்துட்டு தொழுது சரியா வராதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒசல்லா ஜாலிசன், உட்கார்ந்து தொழுவார்கள். ஒசல்லா வராஹு கியாமுன். ரசூலுல்லாஹ் தொழுவும்போது என்ன செய்யறாங்கன்னா, சில சகாபாக்கள் வீட்டுக்கு வர்றாங்களா, அவங்கள நிக்க வச்சு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டே தொழுகை நடத்துகிறார்கள். அப்ப பள்ளிக்கு போக முடியாத ஒரு காயம் போன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் பொழுது தமது வீட்டிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்னு கேட்டா, அப்ப பள்ளிவாசல் அவசியம்தான். அவசியமா இருந்தாலும் ஒரு காயம் வந்துருச்சு, சுரங்கு வந்துருச்சு, குனிஞ்சு நிமிர முடியாது என்று ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம்? வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்பதற்கு இந்த புகாரியில் 688வது ஹதீஸை நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். இதே புகாரியில 667வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், அவர் பேர் எத்துபான் பின் மாலிக் என்கிற ஒரு சகாபி. அவர் என்ன செய்யறாரு? கண்ணு தெரியாட்டா கூட அவர் வேற ஏரியாவில் இருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் இருக்கிறாங்க. அவர் புறநகர் பகுதிகளில் இருக்கிற ஒரு சகோதரர். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கண்ணு தெரியாம இருந்து அந்த மக்களுக்கு என்ன செய்யறாரு? இமாமத், அவர் தான் இமாமா தொழுகை நடத்துவார். கண்ணு தெரியாது, அங்க உள்ள பள்ளிவாசல் ஒரு தொழுகை நடத்துவார். அந்த பள்ளிக்கு அவர் தான் போய் தொழுகை நடத்தணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இருட்டாகவும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மழை நேரத்தில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, இருட்டவர் இருக்கிறது,
ஆன ரஜுலுன் லரீருல் பசரி, நான் வந்து பார்வை கம்மியான ஒரு மனுஷனா இருக்கிறேன். அதனால இப்ப சல்லி யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க வந்து பி பைத்தி, என் வீட்டுல தொழுங்க, மக்கானன் ஒரு இடத்தில் நீங்கள் தொழுங்கள், அத்தஹிதுஹு முஸல்லா, அதை நான் தொழுமிடமாக நான் ஆக்கிக் கொள்வேன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வீட்டுல தொழுது காட்டினாங்க. அதுக்கு பிறகு அவர் அங்கே தொழ ஆரம்பிச்சிட்டார். அப்ப அவர் வந்து அவங்க ஏரியாவில் உள்ள ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாரு. இருட்டு நேரத்துல வந்து லரீருல் பஸர்னா பார்வை கம்மியா இருக்கு, பார்வை கம்மியானவரா இருக்கிறாரு. இருட்டுல போனா பிரச்சனை ஏற்படுகிறது. தண்ணின்னு ஓடிட்டு இருக்கும்போது வலிக்கு கிளி விழுந்துடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதனால எனக்கு வந்து அங்க போய் தொழு வைக்க முடியல. நான் இனிமே வீட்டுல தொழுதுக்கிறேன். வீட்டுல தொழுதுக்கிறதுக்காக வேண்டி நீங்க ஒரு இடத்துல என் வீட்டுல தொழுதுட்டு போனீங்கன்னா, நீங்க தொழுதுனால அது ஒரு பறக்கத்தான ஒரு இடமா போயிடும். அந்த இடத்தை நான் என்னுடைய தொழுமிடமாக இனிமே ஆக்கி கொள்றேன் என்று கேட்ட உடனே, அதெல்லாம் கிடையாது, போ, யாரையாவது குடிச்சிட்டு போன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் வந்து அதை அங்கீகரித்து அவர் வீட்டுல தொழுது, அதுக்கு பிறகு ஒரு வீட்டுல வந்து இமாமா வீட்டிலே என்ன செய்யறார், அவர் தொழுகை நடத்தக்கூடியவராக இருந்தார். இது 667வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் கண் பார்வை சரியில்லை, அதனால சில பிரச்சனை வரும்னு நினைத்தாரே, ஆனால் அவரோட என்ன செய்யலாம்னா பக்கத்துல பள்ளி இருந்தால் கூட வீட்டுல தொழுகிறது வந்து சரியே இல்லை. அதே மாதிரி வந்து 670வது ஹதீஸ் முஸ்லீம்ல ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதர் 670னா முஸ்லீமுடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்யூட்டர்ல ஒரு நம்பரு, தமிழ்ல வித்தியாசங்கள் இருக்கும். இந்த கருத்தை மட்டும் வச்சுக்கிறங்க, அதை வச்சு தேடி எடுத்துக்கிறங்க. காலரஜும் இல்லை அன்சாரி, ஒரு அன்சாரி மதினாவாசியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, இன்னி லாஸ்தீவு சலாத்தமாக, அல்லாஹ்வுடைய தூதரை நான் உங்களோட வந்து தொழுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. எதனால சக்தி இல்லைங்கிறாருன்னு கேட்டா, கான ரஜுலன் லஹ்மன், அவரு கொஞ்சம் ஒரு கனபாடியா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு, ஆள் வந்து அதிகமாக சதை போட்டிருக்கும்ல, ரொம்ப அதிக சதை போட்டு ஒரு கனத்த உடம்பா இருக்கும் பொழுது, சாதாரண உடம்பா இருந்தால் நடந்து போயிட்டு வரலாம். கனத்த உடம்புண்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், நடந்து போக முடியாது, மேமூச்சு கீமூச்சு வாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில கடுமையான ஒரு உடல் பருமனான ஒரு ஆளா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, உங்களோட வந்து எனக்கு தொழுவ முடியல, அதனால என்ன செய்யறாருன்னா வீட்டுல ஒரு உணவை ரெடி பண்றாரு. உணவை ரெடி பண்ணி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு, நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டு விட்டு எங்க வீட்டுல வந்து தொழுவுங்க, நான் அதுல தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோன்னா அவர் வந்தார். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஒரு பாயை விரிச்சாரு, அதுல தொழுதாங்க, சாப்பிட்டாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. 2 ரக்காத்துன்னா இது சும்மா வந்து சாதாரண தொழுகை. தொழுதுட்டு போனோன்னே அதுல இருந்து செய்யறாங்கன்னா அந்த இடத்த ஒரு தொழுகையை ஆக்கிக்கிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, நீ உடம்பு கனமா இருந்தா கூட நீ வந்து ஒரு ஆள் 2 பேரும் துணையை கொண்டாவது பிடிச்சிட்டு வந்து ஆகணும்னு சொல்லல. உடம்பு கனத்து இருக்குது, பள்ளியாசலுக்கு வந்து நடந்து வர இயலலையா, நீ இருந்த இடத்துல தொழுதுட்டு போறதுக்கு தான் பர்மிஷன் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரி என்று ஏற்றுக்கொள்றாருன்னு சொன்னா, அப்ப வந்து இதுல வந்து என்ன இருக்குல்ல, இது நான் சொன்னது 670 முஸ்லீம்ல புகாரி. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லீம்னு தப்பா சொல்லிட்டேன், இது புகாரியில தான் இது இருக்கிறது. அதாவது கனத்த உருவம் உள்ளவர், புகாரி 670. அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்த்த வீட்டுக்காரர் ஒரு வீடு, அந்த அபூ தல்ஹாவுடைய வீட்டுல இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, போய் அபூ தல்ஹா வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க, அனஸ் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி குல்கன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே ரொம்ப அழகான குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள், நல்ல நற்குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள், அதனால எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. பொறுப்புமா தகுதுரு சலாத்து ஓஹோபி வைத்தினா, எங்க வீட்டுல அவங்க இருக்கும் பொழுதே தொழுகை நேரம் வந்துவிடும். வீடு ஏத்தாப்புலதான் இருக்குது, வீட்டுல இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துவிடும். வந்த உடனே அங்கேருந்து ஏத்தாப்புல வந்து வீட்டுக்கு வந்தா பள்ளியாசம் வந்துடும். கிட்டத்துல ரொம்ப பெரிய தூரமெல்லாம் இல்லை, கிலோமீட்டர் தூரம்லாம் இல்லை, மீட்டர் கணக்கு தூரம் கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்க வீட்டில் அவர்கள் இருக்கும் பொழுதே என்ன வந்துடும், தொழுகை நேரம் வந்துவிடும். வந்த உடனே அவர்கள் அந்த கீழே விரித்து இந்த விரிப்பை எடுக்க சொல்வார்கள், அதை கூட்டுவார்கள், ஒரு தண்ணி தொளிப்பார்கள். சும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகும் ஹல்பஹு, அவர்கள் வந்து எங்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள், நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி நிற்போம். போய் சல்லி பினா, எங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். அப்ப இந்த மாதிரி வந்து இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு வேலை வந்துருச்சு, அந்த வேலைக்காக போய் விருந்து கூப்பிட்டாங்க, இருங்க போய் தொழுது வர்றேன்னு சொல்லலாம், அதுவும் செய்யலாம். இல்ல சாப்பாடு வந்துட்டோம், சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட்டு ஒரு போய்க்கிறோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தான் இமாமு, அவங்க தான் போய் தொழுகை நடத்தணும். அப்படி இருந்து கூட தொழுகை நேரம் வந்தவொடனே அப்ப அங்கே தொழுதுறாங்க.
தொழுகை நேரம் வருதுன்னு சொன்னா கடமையான தொழுகை நேரம் தானே. இப்போ தொழுகை நேரம் வந்த உடனேயே அங்க வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, எப்படி வாசனை எப்படி வருதுன்னு கேட்டா, பொறுப்பமா தகுலூர் சலாத்து ஓஹோபி பைத்தினான். எங்க வீட்டு ரசூல்லா இருக்கும்போது சில நேரத்துக்கு தொழுகை நேரம் வந்துவிடும். சில வேளை இருக்கும்போது அசர் நேரமோ மகரிப் நேரமோ சுப்பு நேரமோ லோகர் நேரமோ வந்துவிடும். அவர் தொழுகை நேரம் வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உடனே வீட்டில் உள்ள கூப்பிட்டு தொழுகை நான் தொழுகிறேன்னு சொல்லி தொழுகை கரெக்டாக செஞ்சிருவாங்க. வீட்டிலேயே பள்ளிவாசலுக்கு மெனக்கெட்டு போறதுங்கிறது வந்து செய்ய முடியும். ஆனால் ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா, சரி எங்கே தொழுது நான் என்னுடைய பேணுதலை காட்ட போறேன் அப்படின்ட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. அது வந்து மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருக்கு. ஒரு தேவைக்கு போயிட்டோம், ஒரு இடத்துக்கு போயிட்டோம், தொழுகை நேரம் வந்து அவங்களும் ஒரு கற்றுக் கொடுத்த மாதிரி நான் இங்கே தொழுவாங்க, ஜமாத்து தொழுகிறோம் அப்படின்ட்டு தொழுவலாங்கிறது போது நீங்க வந்து தடுத்ததுக்கு தானே தொழுவுறீங்க. நீங்க இம்தியாஸ் வந்து அவங்கள வந்து பள்ளியாசலுக்கு தடுக்கிறாங்க. இதற்கெல்லாம் தொழுவலாம் வந்து தடுத்ததுக்கு என்ன வரும்? அதெல்லாம் ஒண்ணுமே வராது. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டா, அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, ஒரு மனிதர் வந்து ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறாரு, நான் வந்து ஒரு லுஹுர் தொழுகைய வீட்டில் தொழுதேன். சல்லைத்துல் லுஹுர ஃபி பைத்தி, லுஹுர் தொழுகைய என் வீட்டில் தொழுதுட்டேன். தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்களுக்கு தொழுகிட்டு இருக்கிறாங்க லுஹரை. இவர் லுஹர் நேரம் வந்தவுன்னு வீட்டில் தொழுதுட்டாரு. தொழுதுட்டு இங்கே பள்ளியாசலுக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் லுஹர் தொழுகிட்டு இருக்கிறாங்க. அவர் எந்த தொழுகை வீட்டில் தொழுதாரோ அந்த தொழுகை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், நம்ம தான் வீட்டில் தொழுதுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தொழாம இருந்துட்டேன். இருந்தவுடனே பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இந்த ஆள் வந்தாரு, தொழுகையில் கூட சேராம போயிட்டாரு என்று என்னை பற்றி புகார் சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, யா ஃபுலான் மாமனாக்கு அன்பு சொல்லிய மானா, எங்களோடு நீ தொழுவதற்கு உனக்கு என்ன தடை? வந்தியில தொழுதுட்டு இருந்தோம்ல, ஏன் சேர்ந்து தொழுவல என்று கேட்கிறார்கள். கீன மரத்தபினா, எங்களை நீ கடந்து போகும் பொழுது இங்க தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, நீ எப்படி போகலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னி கது குந்து சல்லைத்து வைத்தி, அல்லாவுடைய தூதரை நான் வீட்டிலே லோகரை தொழுதுட்டேனே, தொழுதுதானே வந்தேன், வந்ததுனால உங்கள்ட்ட என்ன சேர்ந்துக்கிறலங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கால ஒயின், அப்படி இருந்தாலும் தான் வீட்டுல தொழுதாலும் தொழுகை நடக்கிற இடத்துக்கு வந்தா இன்னொருக்கா தொழுவுங்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லல. லோகர்ல எப்படி நீ வீட்டுல தொலை போச்சு என்று ரசூலுல்லாஹ் கேட்கல. அவருக்கு ஏதோ ரீசன் இருந்திருக்கும். வீட்டுல நீ தொழுதுட்டாரு, தொழுத உடனே என்ன செய்யறாங்கன்னா, தொழுதுட்டு வர்றாரு, இங்க தொழுகை நடக்குது அப்படின்னா ரொம்ப ஆரம்பத்துல தொழுதுட்டாரு. அவர் தொழுதுட்டு வர்றாருன்னா பெரிய தூரம்லாம் இல்லை, இல்லாட்டி எங்கேயோ ஊர்ல தொழுதுட்டு வந்தாருன்னா அங்கே அசராகி போயிடும். அவர் லொகர் தொழுகை முடிச்சுட்டு வர்றாரு, இங்க லொகர் தொழுகை நடக்குதுன்னு சொன்னா அதிக டிஸ்டன்ஸ் இல்லைன்னு அதுல இருந்து ஊகிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்டிருக்கனே, நீ எப்படி வீட்டில் தொழலாம், இங்கதான் பள்ளியாச தொழுகை நடத்துறோம்ல, அங்க வர வேண்டியதானு கேட்கல. நீ வீட்டுல தொழுதாலும் இங்க வந்துட்டீங்கன்னா இதுல சேர்ந்துக்க என்று சொல்றாங்க. அப்ப இதுல என்ன, சில காரணங்கள், அவனுக்கு அல்லாஹ்வுக்கும் ஒரு விஷயம், சில காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை வைத்து என்ன செய்யலாம், அப்படி செய்து கொள்ளலாம். இது பொதுவாக வந்து உடம்பு கனமா இருக்கிற காரணத்துக்காக, ஒரு விருந்துக்கு சென்ற ஒரு காரணத்திற்காக, பார்வை குறைவா இருக்கிற ஒரு காரணத்திற்காக, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு வேளை 2 வேளைக்கு பள்ளியாசலுக்கு போகாம வீட்டில் தொழுதா குற்றமானா அது குற்றம் இல்லை. ஒரு இடத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பேச்சை முறிச்சிட்டு இருந்தா போயிட்டு உடையாந்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி செய்யாம ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்கல்ல, அப்படி இருப்பதை குற்றம் சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தடுத்ததுனால தான் போகல, கூடுமான்னு இருக்கிறீங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா உங்களுக்கு அதே கூலி உங்களுக்கு கிடைச்சு போயிடும், இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. ஒரு காரணத்துக்காக வேண்டி போகாம நம்ம இருந்துட்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகை நன்மை கிடைக்குமே தவிர அந்த 27 மடங்கு நன்மை போய் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா உங்க நிலைமை என்ன, நீங்களா போகாம இருக்கல, போக விரும்புறீங்க, போனா அடிப்பாங்க மிரட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரிகிறது, அதுக்காண்டி போகல என்று சொன்னா அப்ப தக்க காரணத்தோடு நீங்க போகாம இருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு அல்லாஹ்வுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில 4423வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குல இருந்து திரும்பி வர்றாங்க. மதீனா தபூக்கு போருக்கு போயிட்டாங்க. போயிட்டு மதீனாவுக்குள்ள நுழைய போறாங்க. யுத்தம் முடிச்சு வெற்றி பெற்று வர்றாங்க. மதீனாவுல நுழையும் போது சொல்றாங்க, இன்னபில் மதீனத்தி அக்வாமன், நம்ம மதீனாவுக்கு போக போறோம், மதீனாவிலேயே சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா, மாசிருக்கும் மசீரன், நீங்கள் எந்த ஒரு தொலைவை நீங்கள் கடந்தாலும், கத்தாத்தும் வாதியன், எந்த ஒரு பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வந்தாலும், இல்லா காணும் ஆக்கும், அவங்களும் உங்களோட இருந்திருக்கிறார்கள்.
அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அது எப்படி அவங்க மதீனாவுல இருக்கிறாங்க, இப்படி எங்களோட இருந்திருப்பாங்க? யார சொல்லலாம் உஹம்பில் மதீனா, அவங்க மதீனாவுல இருக்கும்போது இப்படி எங்களோட இருந்திருப்பாங்க என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் சொல்றாங்க, உஹம்பில் மதீனா, மதீனாவுல தான் அவங்க இருந்தாங்க. ஹபசஹமுல் உஸ்ரு, தக்க காரணம் வந்து அவரை தடுத்து விட்டது. அப்ப அதாவது போருக்கு போறாங்க, மதீனாவுல இருக்கிறாங்க, போருக்கு போக முடியல, நொண்டிக்கு சலுகை இருக்கிறது, லைசாலல் ஆமா ஹரஜுன், குருடனுக்கு சலுகை இருக்கிறது, பார்வை இல்லாத இப்படி சலுகை இருக்கல, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக போகாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மனசெல்லாம் எங்க இருக்கும்னு கேட்டா, நம்மளும் போயிருக்கலாமே, எல்லாம் போயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நம்மளும் போனா கூலி கிடைச்சிருக்குமேன்ட்டு மனசு பூரா அதுல இருக்குது. ரசூல் அண்ணார் எங்க போய் சேர்ந்திருப்பாங்க, அவ்வளவு அங்க போயிருப்பாங்களா, அங்க போயிருப்பாங்களா, திரும்பி இங்க வந்துட்டு இருக்கிறாங்களான்னு சொல்லி அவங்க மனசு பூரா எங்க இருக்குன்னு கேட்டா இங்கதான் இருக்கிறது. அப்படி இருந்ததுனால நம்ம போருக்கு போயிட்டு வர்ற நமக்கு கிடைக்கிற கூலி இருக்க, அதே கூலியில அவங்க நம்மளோட இருக்கிறாங்க. பாடி உடல் நம்மளோட இல்ல, அவங்க உள்ள நம்மளோட இருக்கிறது என்ற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. புகார்ல 4423. அப்ப நீங்க பள்ளிக்கு போக விரும்புறீங்க, தடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஜமாத்தான பள்ளியில போய் தொழுதால் என்ன ஒரு நன்மை உங்களுக்கு வழங்கப்படுமோ அந்த நன்மை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய பார்வை இதுதான் என்பதை இந்த ஹதீஸை மையமாக வைத்து நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும்.